இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா எல்லாமே நான் தான். ஆதி நம்ம லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரிதான் நாம இப்ப இருக்கணும். அதையும் மீறி நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். பாத்துக்கோங்க. முடியாது. நீ என்ன சொன்னாலும் ஆதி அப்பாவை அங்கிள்னு கூப்பிட மாட்டேன். அவரை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஆதி அப்பா தான் என்னோட அப்பா. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. சொன்ன பேச்ச கேட்காம நீ இதே மாதிரியே பேசிட்டு இருந்த அப்படியே அரைஞ்சிரும். பாரதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன வேலை பாக்குற? எதுக்கு குழந்தைங்களை அடிக்க போற? பண்ற தப்பெல்லாம் பெரியவங்க நீங்க பண்ணிட்டு குழந்தைங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குழந்தைய அடிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? தமிழ், தம்பி ரொம்ப அழறான். நீ அவனை கூட்டிட்டு போய் பக்கத்து ரூம்ல விளையாடு போ. ஆதித்யா, ஆதித்யா, நீ சொல்லல அழக்கூடாதுப்பா. போ, அக்கா கூட விளையாடு போ. வா. போடா தங்கம். அழுவாதடா. நீ பதில் பேச முடியாம இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா நீ பண்ற தப்பு என்னன்னு உனக்கே புரியுது இல்ல? அப்படித்தானே பாரதி? குழந்தைங்க ரெண்டு பச்சை மண்ணு. சூதுவாது தெரியாம இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஆதியை காட்டி அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு இப்ப அவன் அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைங்க எப்படி தாங்கும்? உனக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற. பெரியவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைய சின்ன பசங்க கிட்ட கொண்டு வராம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை. அந்த குழந்தைங்களுக்கு என்ன புரியும்னு நீ அவங்க கிட்ட ஆதி அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்ற. நீயும் ஆதி பிரிஞ்சதுக்கு காரணம் அந்த விதி. அதுக்கு தண்டனைய இந்த ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க அனுபவிக்கணுமா? நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க பாட்டி? குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்போ என் மனசு கல்லாக்கிட்டு தான் நான் பேசினேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆதியே வந்து இனிமே குழந்தைங்கள என்ன அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்றப்போ நான் வேற என்ன பண்ண முடியும் பாட்டி? இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீதான் அதை பண்ண மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க.